மகர ராசிக்காரர்கள் மாதிரி உழைக்கக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு மிக சிறந்த உழைப்பாளிகள். நான் எல்லாம் உழைக்கிறேன் சார், 24 மணி நேரம் வேலை செய்யறதுக்கு தயாராக இருக்கேன், ஆனால் எனக்கான அங்கீகாரம் இல்லை, வருமானம் இல்லை, கடன் பிரச்சனை தான் அதிகமாகிடுச்சு, எல்லா உழைப்பும் வேஸ்ட்டாக போச்சு, நஷ்டமாயிடுச்சு, பண்ண காசெல்லாம் சம்பாதிச்ச காசெல்லாம் இழந்துட்டு நிற்கிறேன். இப்போ நான் எதெல்லாம் செஞ்சு முயற்சி பண்ணணும் எல்லாமே என்னை ஜீரோ ஆக்கி வச்சிருச்சு. ஜீரோ ஆனாலும் பரவாயில்ல, நான் இப்போ கடனில் இருக்கேன், கடன் சொல்ல தாங்க முடியல, ஒவ்வொருத்தரும் பதில் சொல்கிறதுக்குள்ளே ஃபோனை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை மாட்டிகிட்டு இருக்கேன், நிறைய அவமானங்களை சந்திச்சிட்டேன், நான் உழைச்சதுக்கு எனக்கு இதான் நல்ல பேரா, எனக்கு இது மாதிரி வாழ்க்கையில் நடக்கும் நான் ஒரு நாள் கூட யோசித்து பார்த்தல, நம்ம மற்றவங்க மாதிரி சோம்பேறியாக இல்லை, நம்ம எப்படியா ஜெயிச்சிடும்னு நினச்சிட்டு இருந்தேன், கடைசியில் எனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் வந்துருச்சு, வாழ்க்கையில் நான் ஜெயிச்சிடுவானான்னு கேட்டால் கண்டிப்பாக 2024ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு வருடமாக இந்த 2024ஆம் ஆண்டு இருக்கும். நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். சிவாய நமஹ. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குரோதி வருடம் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 2024 ஆரம்பிக்கின்றது. மகர ராசிக்கு இந்த குரோதி வருடம் எப்படி இருக்கின்றது என்கிறதை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். மகர ராசிக்காரங்க பொதுவாகவே மிகுந்த பொறுமைசாலியாக இருப்பாங்க. எப்பேற்பட்ட சூழலிலும் நிதானம் தவறாதவர்கள், நிதானம் பிரதானம் சொல்லுவாங்க எல்லாத்துலேயும். அப்படியான ஒரு நிதானமானவர்கள் மகர ராசிக்காரங்க. அவங்களுக்கு இந்த குரோதி வருடம் நல்ல பலன்கள், பல ப்ளஸ் அப்படிங்கிறது நல்லா இருக்கு. நல்லா சொல்லணும் அப்படின்னா இந்த வருடம் 5ஆம் பாவத்திலே குரு பகவான் இருக்கின்றார். முதல்ல 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதிக்கு பயிற்சி ஆகிடுறாருங்க. பயிற்சி ஆகி அவர் 5ஆம் பாவத்திற்கு விட்டார் என்றால் இந்த வருடம் முழுவதுமா அங்கத்தான் இருக்கார். அதனால அது ஒரு பெரிய பிளஸ் மகர ராசிக்காரங்களுக்கு. 5லே குரு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா? குறிப்பாக சொல்லணும்னா 3, 12க்கு உடையவர் 5லே ஒரு இடத்துல, முக்கியமான இடத்துல இருந்து பார்வையாக, உங்களுடைய 9ஆம் பார்வையாக மகர ராசி உங்களுடைய ஜென்மத்தை பார்க்குறாரு. உங்களுடைய குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய 11ஆம் பாவத்தை பார்க்கின்றார். அதே மாதிரி உங்களுடைய 9ஆம் பாவத்தை பார்க்கின்றார். ஜென்மம் 11, 9 ஆகிய பாவங்கள் பார்வை பெறுகின்றது. இதனால உங்களுக்கு அபரிமிதமான யோகங்கள் உள்ளது. குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அப்படியான கோடி நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கவிருக்கின்றது. அதே மாதிரி 7.5 சனி போயிட்டு இருக்கே, கவலை வேண்டாம். உங்களுக்கு சனி பகவான் நன்மையை தருவார். ஏனென்றால் உங்களுடைய ராசி நாதனே சனி பகவான் தான். அதனால நல்ல நன்மைகளையே வழங்கக்கூடியவர் சனி பகவான் உங்களுக்கு. அவர் 7.5 தான் போயிட்டு இருக்கிறதுனால ஒன்றும் கவலை தேவையில்லை. ஆஞ்சநேயரை வழிபாடு செய்தால் பரிபூர்ணமான நல்ல அனுகிரகம் மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 3ஆம் பாவத்திலே செல்லக்கூடிய ராகு பகவான் பல மாற்றங்களை ஏற்படுத்தி தருவார். அவைகளை நன்மையாக மாற வேண்டும் அப்படின்னு நல்லா பிரார்த்தனை செய்யுங்கள். ஆஞ்சநேயர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டீங்கன்னா போறோம், அவைகளும் நன்மையாகவே மாற்றங்கள் ஏற்படும். அட்டமஸ்தானத்திலே இருக்கக்கூடிய கேது பகவான் சில சுணக்க சூழ்நிலைகளை ஏற்படுத்தலாம். அதனால அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி இன்னும் நிறைய நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுடைய சஞ்சாரமும் மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. குறிப்பாக டிசம்பர், ஜனவரி மாதத்திலே 12லே மறைகிறார். 8ஆம் அதிபதி 12லே மறைவது நல்ல பலன். அதனால இந்த டிசம்பர், ஜனவரி மாதத்திலே நன்மைகளை அதிகமாக பெறுவார்கள் மகர ராசிக்காரர்கள். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பார்கள் இல்லையா? அது மாதிரி அவர் டிசம்பர், ஜனவரியில் 12ல் மறைகிறது உங்களுக்கு யோக பலனை பெற்று தரும். அதே மாதிரி மகர ராசிக்காரங்களுக்கு இன்னொரு நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் அந்த வருடம் 2ல் இருக்கிறார். முதல்ல செவ்வாய் பகவான், அதை வச்சுதான் இந்த வருடமே ஆரம்பிக்கின்றது. குறிப்பாக அவருடைய கால சஞ்சாரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அவர் 2ஆம் இடத்துல இருந்து 1ஆம் பாவத்திற்கு, அதாவது 3ஆம் பாவத்திற்கு மாறுகிறார். அந்த சமயத்திலே உங்களுக்கு சகோதர சகோதரி வர்க்கத்திலே லாபங்கள் ஏற்படும். 11ஆம் அதிபதி 3ஆம் பாவம், 4ஆம் அதிபதி 3ல் போறார். அதனால
வீடு வசதி வாய்ப்புகள் வாங்குவதற்கு சகோதர சகோதரி மூலமாக ஒரு நன்மைகள் மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்கவிருக்கின்றது. இப்படின்னு பல நன்மைகள் உள்ளது. அதே மாதிரி சூரிய பகவானுடைய சஞ்சாரம் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 6ஆம் பாவத்திலே அவர் போகக்கூடிய இடம், அதாவது ஜூலை மாசம், இந்த ஜூலை மாசத்துல அவர் 6ஆம் பாவத்துல போவார். அஷ்டமாதிபதி 6ஆம் பாவத்திலே மறைவது அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு நன்மது. குறிப்பாக திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு வெகு நாட்களாக திருமணம் ஆகாமல் இருந்தால் திருமண பாக்கியம் கைகூடும். குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் பாவத்தை பார்க்கின்றபடியினாலே திருமணமாகி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வம்ச அபிவிருத்திகள் ஏற்படும், தொழில் வளர்ச்சிகள் ஏற்படும். குறிப்பாக பெண்களுக்கு, மகர ராசிக்காரத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பல தொழில் செய்வதற்கும் அல்லது உத்தியோகம் செய்வதற்கும் வாய்ப்புகள் அபரிமிதமாக உள்ளது. அதே மாதிரி கலைத்துறையில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, படிக்கின்ற மாணவிகளாக இருந்தாலும் சரி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், அதே மாதிரி அக்கௌண்ட்ஸு, இந்த மாதிரி பல துறையில் இருப்பவர்களுக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரோதி வருடம் நன்மைகளை வழங்குகிறது. சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எள்ளு தீபத்தை ஏற்றி வையுங்கள். ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை ஏற்றி பாருங்கள். முடிந்தவர்கள் புதன்கிழமையிலே ஐயனார், ஐயப்பன் போன்ற தெய்வங்களுக்கு இலுப்ப எண்ணெயினாலே தீபம் ஏற்றி வைத்து வந்தீர்களே ஆனால் நன்மைகள் கிடைக்கும். முடிந்தவர்கள் விரதம் எடுத்து 48 நாள் மாலை அணிந்து விரதம் எடுத்து ஹரிஹரபுத்திரன் ஐயப்ப சுவாமி சபரிமலையை சென்று தரிசனம் செய்து வாருங்கள், நல்ல பலனை பெறுவார்கள். மகர ராசியில் பிறந்த அன்பு நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் வருமானம் நிறையா வருங்க. இது நாள் வரைக்கும் இல்லாத வருமானம் கிடைக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் சனி 2ஆம் இடத்துல இருக்கார். வருஷ ஆரம்பத்திலேயே குரோதி வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுனா, 2ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்க்கை எதிரிகளை உருவாக்கக்கூடிய அமைப்பு இது. எதிரிகள் மட்டும் இல்லைங்க, எதிரிகள்கிட்ட நீங்கள் பேசுகிற பேச்சை பார்த்து அவன் பயந்துட்டு ஓடிடுவான். அதாவது காட்டு கத்தல் கத்துவாங்க தெரியுமா, அதிகாரத்தோடு பேசுவாங்க, அந்த மாதிரி பேசக்கூடிய வகையில் இருக்கீங்க. ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது. முதல் நன்மை, உங்களுடைய விரையாதிபதி குரு சனி பார்வை விட்டு விலகிறாரு. எங்கே போகிறாருன்னா 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. இடமாற்றத்தை ஏற்படுத்துவார். உங்களுக்கு செலவுகளை கொடுத்துட்டு இருந்த குரு பகவான் இப்பொழுது செலவை குறைக்கக்கூடிய வகையில், சேமிப்பை தரக்கூடிய வகையில் தெளிவான சிந்தனையை கொடுப்பார். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு தடுமாற்றம், மன தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கும். என்னதான் 2ஆம் இடத்துல சனி இருந்தாலும் உங்களுக்கு வார்த்தைகளால் சிக்கல்களை ஏற்படுத்தினாலும் அதற்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான். ஏன்னா விரயஸ்தானாதிபதி விரயத்தை பார்க்கறதுனால மன தடுமாற்றத்தை ஏற்படுத்திட்டு இருந்தார். ஏன்னா என்றைக்குமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்த சனி பகவான் நேருக்கு நேராக மோதக்கூடிய ஆள். குரு பகவான் கொஞ்சம் பின்னாடி அறிவை பயன்படுத்தி உங்களை எப்படியெல்லாம் சிக்கலில் மாட்ட வைக்கணும்னு நினைக்கிறவர். அதனால் உங்களுடைய அறிவை பாதிப்படைய செய்யக்கூடிய வகையில் இருந்தார். இப்பொழுது அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறாரு. எதிரியோட வீட்டுக்கு போய் அமர்றாரு. சுக்கிரனுடைய வீட்டுக்கு போய் அமர்றதுனால அந்த இடத்துல அவருக்கு பலம் கிடையாது. பலம் இல்லாததுனால அவருடைய பலம் இல்லாமல் பார்வை பலம் நல்லா இருக்குது. உங்களுடைய ராசிக்கு குரு பார்வை கிடைக்கிறது. லாபஸ்தானத்திற்கும் 9ஆம் வீட்டுக்கும் குரு பார்வை கிடைக்கிறதுனால இது நாள் வரை தடைகள் அனுபவிச்சுட்டு இருந்த எந்த விஷயமா இருந்தாலும் சரி, வேலை இல்லை சார், குழந்தை பாக்கியம் இல்லை சார், திருமணம் நடக்கலை சார், திருமணமாகி என் மனைவி என்னை விட்டு பிரிஞ்சிருக்கா சார், இதெல்லாம் விலகி உங்கள் விலகி போன மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது. என்ன நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும், அறிவை பயன்படுத்தி விட்டு கொடுக்கணும். ஏதோ ஒரு மேடையில் ஒரு சூப்பர் ஸ்டார் சொன்னது தான், வெளியில் ஜெயிக்கணும்னா வீட்டுக்குள்ளே தோற்றுப்போ, நீ வெளியில் ஜெயிக்காமல் வீட்டுக்குள்ளே ஜெயிச்சு பிரயோஜனம் இல்லை. அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் அடுத்தவர்களுக்கு விட்டு கொடுப்பதை காட்டிலும் கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுப்பது நல்லது. இந்த வருடம் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு குரு வர்றதுனால, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு அனுகூல வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு புதிய நண்பர்கள் அமையறதுக்கு வாய்ப்பு ஏற்பட்டு அவர்களாலும் உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக நானும் என் ஃப்ரெண்டும் பார்ட்னராக இருக்கும் சார், எனக்கு அந்த ஃப்ரெண்டு அந்த பார்ட்னர் எனக்கு எந்த லாபத்தையும் கொடுக்கல சார்னா, இந்த வருஷம் அவன் சாப்பிட்ட அத்தனை பணத்தையும் கொண்டு உங்ககிட்ட கொடுக்க போகிறான்.
இத்தனை நாளாக கிடைக்காத லாபம் இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே நல்ல விஷயந்தான் சொல்கிறீங்க. ஆனால் எங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கே சார், 2ஆம் இடத்து சனி தேவையில்லாத சண்டையை உருவாக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, இந்த வருஷம் ஜூலை மாதத்துக்கு அப்புறம் குரோதி வருஷத்தில் ஆடி மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வார்த்தைகளில் மாற்றங்கள் தெரியும். அதிகாரமாக பேசிகிட்டு இருந்த இடத்துல பணிவாக பேசுவீங்க, மரியாதையாக பேசுவீங்க, சமயோஜிதமாக பேசுவீங்க, அறிவை பயன்படுத்தி பேசுவீங்க. வாக்கு சாதுரியம் ஏற்படுகின்ற நாட்களாக ஆடி மாதத்துலேருந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆடி மாதம் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி இந்த 4 மாதங்கள் நீங்கள் பேச்சை குறைக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் பேசுகிறது தான் எல்லோரும் கேட்பாங்க. அப்பேற்பட்ட யோகமான ஆண்டு. குறிப்பாக இந்த பிரசங்கம் பண்ணுறவங்க, கதாகாலட்சேபம் பண்ணுறவங்க, என்னை போன்ற ஜோதிடர்கள், இவர்களுக்கெல்லாம் வருமானம் தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், மீடியா சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, ரிப்போர்ட்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு சூப்பராக இருக்குங்க. அவ்வளவு வருமானத்தை தரக்கூடிய ஆண்டு. முதல் 4 மாதம் இந்த சித்திரையிலேருந்து ஆடி மாதம் வரைக்கும் பேசாமல் இருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பேசுகிறது தான் உலகமே கேட்கும். அப்பேற்பட்ட யோகமான ஆண்டாக இருக்குது. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் வருமானம் ஜாஸ்தி ஆகுது, ஆனால் செலவை நீங்களே ஜாஸ்தி பண்ணிக்க போகிறீங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய கௌரவத்திற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1. 2வது, மனுஷனோட புத்தி என்ன தெரியுமா, பணமே இல்லாத வரைக்கும், சோத்துக்கே கஷ்டப்படுற வரைக்கும் ஒழுங்காக இருப்பான். பணம் வர ஆரம்பிச்சிடுத்துன்னா அப்போ தான் போயிட்டு 5 ஸ்டார் ஹோட்டலில் போயிட்டு நான் ஹோட்டலில் ஒரு சாப்பாட்டுக்கு 850 ரூபா இலகு, ஒரு இலைக்கு 850 ரூபா சாப்பாடு போய் நான் சாப்பிட்ணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருந்தார். அவர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். அடுத்த வேலைக்கு சாப்பாடு கிடையாது. ஹெல்ப் பண்ணி எல்லார்கிட்டையும் கேட்பார். ஒன்ஸ் அவருக்கு வருமானம் வர ஆரம்பித்தவுடனே அவருடைய சாப்பாடே வந்து 5 ஸ்டார் ஹோட்டல், இந்த ஜிஎன் செட்டி ரோடில் இருக்கிற ஹோட்டல், இந்த மாதிரி பெரிய ஹோட்டலுக்கு தான் போவார். நான் கேட்பேன், சார் சேர்த்து வைக்க மாட்டேன் சார், வாழ்க்கையை அனுபவிக்கணும் சார். அந்த மாதிரி வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். ஆனால் உங்களுக்கு செலவு வருமானத்தை காட்டிலும் செலவு ஈக்குவலாக இருக்கிறதுனால சேமிப்பையும் முதல் செலவாக செய்து வாருங்கள். உங்களுக்கு எதிர்காலம் வளமாக இருக்கும். இதற்கு பரிகாரம் என்ன? எங்களுக்கு சேமிப்பு அதிகப்படுத்துறதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, அம்பாள் வழிபாடு செய்யுங்கள், சிவ வழிபாடு செய்யுங்கள். அம்பாளையும், அதாவது மகாலட்சுமி தாயார் இல்லைங்க, உங்களுக்கு வருமானம் நிறையா கொடுக்குற மகாலட்சுமி தாயார், அதை சேர்த்து வைக்கிறதுக்கு, அதை பாதுகாக்கிறதுக்கு துர்கை வழிபாடு செய்யணும். கூடவே சிவபெருமான் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்கள் மனசு வந்து அந்த தலகணம் ஏறாமல் கண்ட்ரோல்டாக இருக்கிறதுக்கு சிவ சக்தி வழிபாடு ஐக்கியத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் மன நிம்மதியையும் கொடுக்கும். நம்ம இன்றைக்கி மகர ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், மிருகநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் கலந்து கொள்ளலாம். குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். மகர ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள், உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள். இந்த மகர ராசிக்கு இந்த வருடம் புத்தாண்டு பயிற்சி பலன்கள் சொல்லும்போது வருட கிரகமான குரு, சனி, ராகு இதை வச்சு தான் அந்த பயிற்சி பலன்களை சொல்ல போகிறோம். நம்ம சேனலில் பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதுவுமே அவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல உங்கள் ராசியாதிபதி இருக்கார். 7ரை சனியில் பாத சனி போயிட்டுருக்கு. 3ஆம் இடத்துல ராகு பகவான், 4ஆம் இடத்துல குரு பகவான். அவர் மாத பிற்பகுதியில் அதாவது மே மாதத்துக்கு அப்புறம் 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறாரு. அதே போல் கேது பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்க போகிறார். இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா மகர ராசிக்கு பணம் மழை கொட்டக்கூடிய வருஷமாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா, முதல்ல நீங்கள் பட்ட பிரச்சனைகள், கஷ்டப்பட்ட விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு விலக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்குது. ஏன்னா மகர ராசிக்காரர்கள் மாதிரி உழைக்கக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு மிக சிறந்த உழைப்பாளிகள். நான் எல்லாம் உழைக்கிறேன் சார், 24 மணி நேரம் வேலை செய்யறதுக்கு தயாராக இருக்கேன், ஆனால் எனக்கான அங்கீகாரம் இல்லை, வருமானம் இல்லை, கடன் பிரச்சனை தான் அதிகமாகிடுச்சு. தொழில் பண்ணுறவங்களாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே தொழில் சிந்தனையோடு தான் இருப்பீங்க. தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட சில விஷயங்கள் சொல்லக்கூடியவர்கள், யார் யார் என்னென்ன பணம் கொடுக்கணும் கூட ஞாபகம் இருக்கும்.
என்னென்ன பொருளுக்கு என்ன ரேட்டுன்னு கூட ஞாபகம் இருக்கும். அந்த அளவுக்கு உழைக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பது. என்ன சார் பண்ணி பிரயோஜனம், எல்லா உழைப்பும் வேஸ்ட்டாக போச்சு, நஷ்டமாயிடுச்சு, பண்ண காசெல்லாம் சம்பாதிச்ச காசெல்லாம் இழந்துட்டு நிற்கிறேன். இப்போ நான் ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், அதில் பெரிய நஷ்டத்தை அடைஞ்சிட்டேன். ஒரு பிரான்ச் ஒன்று ஆரம்பித்தேன், அதில் பெரிய நஷ்டம் வந்துடுச்சு. நான் எதெல்லாம் செஞ்சு முயற்சி பண்ணணும் எல்லாமே என்னை வந்து ஜீரோ ஆக்கி வச்சிருச்சு. ஜீரோ ஆனாலும் பரவாயில்ல, நான் இப்போ கடனில் இருக்கேன், கடன் சொல்ல தாங்க முடியல, ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்கிறதுக்குள்ளே ஃபோனை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை மாட்டிகிட்டு இருக்கேன், நிறைய அவமானங்களை சந்திச்சிட்டேன், நான் உழைச்சதுக்கு எனக்கு இதான் வந்து நல்ல பேரா, எனக்கு இது மாதிரி வாழ்க்கையில் நடக்கும்னு நான் ஒரு நாள் கூட யோசித்து பார்த்தல, நம்ம மற்றவங்க மாதிரி சோம்பேறியாக இல்லை, நம்ம எப்படியா ஜெயிச்சிடணும்னு நினச்சிட்டு இருந்தேன், கடைசியில் எனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் வந்துருச்சு, வாழ்க்கையில் நான் ஜெயிச்சிருவேனான்னு கேட்டால் கண்டிப்பாக 2024ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு வருடமாக இந்த 2024ஆம் ஆண்டு இருக்கும். நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். 2024ஆம் ஆண்டுலேருந்து உங்களுடைய க்ரோத் கிராஃப் வந்து பயங்கர பாசிட்டிவாக இருக்கும். அதில் வெற்றி அடைஞ்சு திருப்பியும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை கிடைக்கக்கூடிய வருடமாக இருக்க போகுது. அதனால் தொழிலில் இருக்கவங்க ரொம்ப பெருசாலாம் கவலைப்படாதீங்க. இழந்ததாகவே இருக்கட்டும், அதை பற்றி யோசிக்காதீங்க. நிறைய சம்பாதிச்சோம் இழந்துட்டோன்னு வருத்தப்படாதீங்க. திருப்பியும் சம்பாதிக்க முடியும், அந்த தைரியமும் அந்த திறமையும் உள்ளவர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள். அதனால் தொழிலில் இதுக்கப்புறம் நிறைய கவனம் செலுத்துங்க. ஏன்னா நீங்கள் பண்ண சில தவறான முடிவுகள், அதுவும் 7.5 சனி காலகட்டங்களில் என்ன ஆகும்னா, சில வாய்ப்புகள் உங்களை ஆசை காமிச்சு இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுருப்பீங்க, அதில் போய் மாட்டிகிட்டு இருக்கிறதுனால நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டிங்க. அதனால் கடன், அதனால் சொத்தை விற்க வேண்டிய சூழ்நிலை, நிறைய அவமானங்கள், கெட்ட பேர் இதெல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் அதெல்லாம் அப்படியே மறந்துடுங்க. வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயத்தை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக 2024ஆம் ஆண்டு இருக்க போது. தொழிலில் வளர்ச்சியை மட்டும் யோசிங்க, கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. அதேமாதிரி வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை நிறைய பாதிப்புகள் அடைஞ்சிட்டிங்க. நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் கடைசியில் ஒரு பேர் கிடைக்கல சார் எனக்கு, என்னை பார்த்திங்கன்னா நிறைய என் ஆஃபீஸில் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, என்னுடைய உயர் அதிகாரி என்னை வளர விட மாட்டார், என் கூட வேலை செய்கிறவங்க எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, என் கீழே வேலை செய்கிறவங்க நான் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டாங்க, கடைசியாக எல்லாத்துக்கும் கெட்ட பேர் நான் வாங்கிட்டு இருக்கேன், அவங்க செஞ்ச தப்புக்கும் செஞ்சு என் மேலே பழிய போட்டுறாங்க, நான் என்ன பண்ணுறது தெரியல. அதேமாதிரி சில பேர் பார்த்திங்கன்னா 2 பேர் செய்கிற வேலையை செஞ்சிட்ருக்கேன் சார், ஆனால் சம்பளம் மட்டும் அதிகமாக கொடுக்க மாட்டுறாங்க, என்ன பண்ணுறது தெரில, வேலை மாறலான்னு பார்த்தா வேலை கிடைக்குமான்னு தெரில, 7.5 சனினால நான் பயமாக இருக்குது, சில பேர் வேணான்னு சொல்கிறாங்க, அதனால் நான் வேலை மாறாமல் இருந்தேன். அதே போல் சில பேருக்கு வந்து வெளியில் வாய்ப்புகள் கிடைக்காமல் இருக்குது, நான் சில இடத்துல அப்ளை பண்ணேன், எதுவும் எனக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை, அதனால் அப்படியே இருந்துகிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மாற்றம், உறுதியான மாற்றம் இருக்குது. அதனால் இந்த வருஷம் உங்களுக்கு வேலை மாற்றம் கிடைக்கும், வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். யாரெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் உங்களுக்கு எதிராக நின்றவர்கள் எல்லாருமே உங்களை விட்டு ஓடிடுவாங்க. அவங்க எங்கே போகிறாங்கன்னு கண்ணுக்கு தெரியாமல் இடத்துக்கு போயிடுவாங்க. நீங்கள் அங்கே இடத்துல இருந்து உயர்வை சந்திக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த 2024ஆம் ஆண்டு இருக்க போகுது. அதே போல் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் குழந்தை பேருக்கான வருஷமாக இருக்குது. நிறைய மகர ராசியில் இருக்கக்கூடிய இந்த திருவோண நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிறைய பேருக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள், ஆண்களாக இருந்தால் உயிரணுக்கள் சார்ந்த பிரச்சனைகள்னால திருமணமாகி 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷமாக ஆச்சு, சில பேருக்கு 8 வருஷம் ஆச்சு, 9 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லாமலாம் இருக்கீங்க. அது 7.5 சனி ஒரு காரணம், உங்கள் ஜாதகத்தில் கூடிய பிரச்சனைகளும் இருக்கலாம். அப்போ என்ன ஆகுனா, அந்த ஒரு மன வருத்தம் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க கடந்த ஒரு 2.5 வருஷத்தில். அந்த குழந்தை இல்லைன்னு வெளியில் போய் சொல்ல முடியல, யாராவது ஒருத்தர் எதாவது கேட்குறாங்க, அந்த நேரம் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நம்ம எல்லாம் மறந்து இருந்தால் கூட ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அந்த மாதிரி யோசனை பண்ணும்போது வாழ்க்கையில் ஏண்டா வாழ்கிறோன்னு இருக்குது, நான் என்ன பாவம் பண்ணேன், என்ன தப்பு பண்ணேன்னு சில நேரங்களில் கேள்வி கேட்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது சார், என்ன பண்ணுறது தெரியலன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இருக்குது. அதற்கான முயற்சிகளை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உறுதி. அதே போல் இந்த வருஷம் நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு அந்த உழைப்பு அதிகமாக கொடுக்கறதுனால, நம்ம வெளிநாடு போய் சம்பாதிச்சா என்ன, நம்ம தான் வந்து நல்ல வேலை பார்க்குறோமே, ஒரு சிங்கப்பூர் போவோம், ஒரு துபாய் போவோம், நிறைய நேரம் உழைப்போம், நிறைய சம்பாதிப்போம்னு நினச்சி நீங்கள் முயற்சி எடுத்ததெல்லாம் எல்லாம் தோல்வி அடைஞ்சிருப்பீங்க. சில பேர் பணம்லாம் கட்டி அந்த பணத்தை கட்டி கடைசியில் ஏமாந்தவங்களாம் நிறைய மகர ராசி என்பவர்கள் இருக்கீங்க. நிறைய பேருக்கு வந்து என்னென்னா, அந்த வேலை வாய்ப்பு பக்கத்தில் வந்து கடைசியில் நின்று போயிருக்கும். சில பேர் வெளிநாடு போயுமே அங்கே வேலை இல்லாமல் கம்பெனி மூட வேண்டிய சூழ்நிலை, உங்களுக்கு வேலை இல்லாமல் போயிருக்கும். இல்லை ஆட்குறைப்பு பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் அதில் மாட்டிகிட்டு அதில் வெளில வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும். பணம் கடன் வாங்கி அங்கே போய் சேர்ந்துருப்பீங்க, வேலை இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மோசமான ஒரு சூழ்நிலை இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த வெளிநாடு வாய்ப்புகள் வரக்கூடிய அற்புதமான வருஷமாக இருக்குது.
வெளிநாட்டிலே இருக்கீங்க அப்படின்னா மாற்றம் கண்டிப்பாக உறுதி. அங்கே வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடச்சி நீண்ட காலம் வெளிநாட்டிலே வாழ்ந்து நல்லா சம்பாரித்து உங்கள் வீட்டுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் நிறைய பண உதவிகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக 2024ஆம் ஆண்டு இருக்க போது. அதே போல் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு தோல்வி அடைஞ்சிருப்பீங்க. அந்த திருமண வாழ்க்கை, முதல் திருமண வாழ்க்கை ஏன்டா பண்ணோம், நம்ம ஒழுங்காக அப்படியே இருந்திருக்கலாம், தேவையில்லாமல் ஒரு கல்யாணத்தை பண்ணி நம்ம வந்து கஷ்டப்பட்டுருக்கோமே. நிறைய பேருக்கு கருத்து வேறுபாடுனால பிரிவினை, சில பேருக்குலாம் கோர்ட்டு கேஸு டைவர்ஸ்லாம் போய் டைவர்ஸ்லாம் கூட ஆகிருக்கு. ஏன்னா அந்த 7 சனி காலகட்டங்களில் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் சொல்கிறத அவங்க தப்பாக புரிஞ்சுப்பாங்க, அவங்க சொல்கிறத நீங்கள் தப்பாக புரிஞ்சுப்பீங்க. அந்த குடும்பத்துலேயும் ஒரு குழப்பம் ஏற்படுறதுனால பார்த்திங்கன்னா நிறைய மகராசி என்பவர்களுக்கு கடந்த காலகட்டத்தில் பிரிவினை சார்ந்த விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த மாதிரிலாம் இருந்தவங்களுக்கு இந்த வருஷம் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான முயற்சிகள் பண்ணலாம். இல்லை சார் நாங்கள் பிரிஞ்சிட்டோம், அடுத்த லைஃபுக்கு நான் ட்ரை பண்ணுறேன், நீங்கள் சொன்ன மாதிரி முதல் லைஃபு எனக்கு சரியாக இல்லை, அடுத்த வாழ்க்கையே கிடைக்குமான்னு முயற்சி பண்ணுறோம், இப்போ அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் மறு திருமணம் நடைபெறக்கூடிய வருடமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக அதுக்கான முயற்சிகள் பண்ணலாம். அதேமாதிரி மகர ராசி என்பவர்களுக்கு அந்த 7 சனி காலகட்டத்தில் சில பேருக்கு என்ன இருக்குன்னா, நீங்கள் ஒவ்வொரு ஜாதகமாக பார்த்து இது வேண்டாம் அது வேண்டாம், நான் இந்த வேலையில் இருக்கேன், அந்த வேலையில் இருக்க பொண்ணு, அந்த வேலையில் பையன் இருக்கான், இல்லை நம்ம சரியாக படிப்பு சரியாக செட் ஆகலை, இல்லை உங்கள் ஃபேமிலி சூழ்நிலைக்கு செட் ஆகலை அப்படின்னு ஏதாவது ஒரு வகையில் அப்படியே ஜாதகத்தை மாற்றி மாற்றி பார்த்து சில நல்ல ஜாதகங்கள் கூட நீங்கள் தவற விட்டுருப்பீங்க. அந்த மாதிரி சூழ்நிலையை சந்தித்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் ஒரு தெளிவான சிந்தனை இருக்கும். ஓகே, நம்ம இந்த வருஷம் நம்ம இந்த மாதிரி தான் பார்க்கணும், நம்ம இந்த மாதிரி பார்த்தா பையன் பார்த்தா போதும், இந்த மாதிரி வரன் பார்த்தா போதும், இந்த ஸ்டேட்டஸில் இருந்தால் போதுன்ற ஒரு தெளிவான சிந்தனை வரும்போது என்னாங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய வருஷமாக இருக்குது. அதனால் அதுக்கான முயற்சிகள் செய்யலாம். அதே மாதிரி மகர ராசி என்பவர்களுக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், பங்காளி சம்பந்தமான சண்டை சச்சரவுகள், அண்ணனே கேஸ் போட்டார் சார், தம்பி எனக்கு இடத்த விற்று கொடுக்க மாட்டுறாரு, விற்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு, எங்கள் அப்பா எனக்கு கொடுக்க மாட்டார், பூர்வீக சொத்து தான், நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன், அதை பார்த்து எனக்கு எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு ஒரு வருத்தம், சண்டை சச்சரவுகள், குடும்பத்துக்குள்ளே நிறைய பிரச்சனைகள், பங்காளிக்குள்ள பிரச்சனை, அதனால் பார்த்திங்கன்னா அடித்தடி தகராறுலாம் சில பேருக்குலாம் நடந்திருக்கும் மகர ராசி என்பவர்களுக்கு. அந்த மாதிரி இருந்தவங்களுக்கு இந்த வருடம் பார்த்திங்கன்னா அதில் இருந்தால் பிரச்சனைலாம் தீர்வு வந்து உங்களுக்கு அந்த பூர்வீக சொத்தில் உங்களுக்கு ஒரு பகுதி கிடச்சி, இல்லை அதன் மூலமாக பணம் வர வந்து நிறைய பிரச்சனைகளை நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நடந்து அந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இருக்குது. அதே போல் இந்த வருஷம் மகர ராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய வருஷமாக இருக்குது. சார் நான் வீடெலாம் வாங்கி தான் சார் மாட்டிட்டேன், வீடை விற்றா போதுன்னு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடும் விற்கும். ஏன்னா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா குருவுடைய பார்வை மகர ராசிக்குள்ளதுனால உங்களுடைய தெளிவான சிந்தனை, ஏன்னா அந்த 7 சனியில் என்ன ஆயிருக்குன்னா நிறைய தவறான முடிவுகள் தான் வாழ்க்கையை உங்களை தரம் புரட வச்சுருக்கோம். அந்த தடம் புரண்டதுனால என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கீங்க. அப்போ அந்த குருவுடைய பார்வை என்ன பண்ணுவோன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதெல்லாம் தப்பாக செஞ்சுருக்க, உங்களுக்கு இதுதான் நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தும். அந்த புரிதல் என்ன பண்ணுன்னா உங்களுக்கான வெற்றிக்கான வழியை வகுக்கும். அப்போ வாழ்க்கையில் இந்த வருஷம் 2024ஆம் ஆண்டு மகர ராசி என்பவர்களுக்கு நீங்கள் எந்த ஃபீல்டில் வேணால் இருக்கலாம், என்ன வேலை வேணால் பார்க்கலாம், எந்த விஷயத்தை எடுத்தாலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய வருடமாக, முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக, அதேமாதிரி தடைகள் எல்லாம் விலகி சிறப்பான வாழக்கூடிய வருடமாக கண்டிப்பாக 2024ஆம் ஆண்டு பேச்சு பலன்கள் இருக்க போது. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் கிரகங்களுக்கு தந்தால் போல் உங்களுக்கு நல்ல தசாபுத்திகள் இருக்குது அப்படின்னா நம்ம சொன்ன பலன்கள்லாம் ரெட்டிப்பு மடங்கு பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் உங்கள் சுய ஜாதகத்தையும் ஒரு வாட்டி பார்த்துங்க. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும், தசாபுத்தி உங்களுடன் வேணும் சார் எனக்கு அப்படின்னா 51 பக்கம் கொண்டு டீட்டெயிலான PDF ரிப்போர்ட் வெறும் 300 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி எனக்கு எங்கள் அப்பா காலத்தில் நோட்டில் தான் சார் எழுதி வச்சுருக்கோம், நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லேயும் எழுதி தரோம், அதுக்கு 1000 ரூபா சார்ஜ் பண்ணுறோம், 15 நாள் டைம் எடுத்துக்கிறோம், தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.